In this class, we are learning about energy of satellite. ஜென்ரலாக சேட்டலைட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வந்து இது வந்து பிளானட்டை அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அரௌண்ட் தி பிளானட் வந்து சேட்டலைட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அரௌண்ட் தி பிளானட் வந்து சேட்டலைட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த சேட்டலைட் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆர்பிட் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்பிட் ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஆர்பிட் ரேடியஸ் ஸ்மால் ஆர்ன்னு எடுத்துங்க. இப்போ வெலாசிட்டி ஆஃப் தி சேட்டலைட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் drawn at a point gives direction of velocity at that point. இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்றேன். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் மாஸோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துங்க. ரேடியஸ் ஆஃப் தி பிளானட் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ இந்த பார்ட்டிகிள் வந்து இப்போ இந்த சேட்டலைட், அதாவது தி பார்ட்டிகிள் விச் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி பிளானட் இன் சர்க்குலர் ஆர்பிட்டை தான் நம்ம சேட்டலைட்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சேட்டலைட் இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே விச் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சரியா? இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னு பேலன்ஸ் பண்ணோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும்? Gm டிவைட் பை ஆர்பிட்டுடைய ரேடியஸ் ஸ்கொயர். ஒரு சில டைம்ல இந்த சேட்டலைட் வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து சர்டன் ஹைட் ஹச்ல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா வந்து அப்போ ஆர்பிட் ரேடியஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா சென்டர் ஆஃப் தி பிளானட்ல இருந்து தான் சேட்டலைட்டுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர், ஹைட் வந்து ஹச். இந்த ஹச் பிளஸ் கேபிட்டல் ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் அப்படின்னு எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் எம் கேன்சல் பண்ணிடுறோம், இந்த ஆர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்கு பாருங்க. வெலாசிட்டி ஸ்கொயர் தான் நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் gm பை ஆர் வருது. இதுதான் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி தான் ஆர்பிட்டால் வெலாசிட்டில இது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்பிட்டால் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் அப்படின்னு போட்டீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் gm பை ஆர்னு கிடைச்சிரும். இதுல இருந்து டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா t இஸ் ஈக்குவல் டு t அங்க போயிட்டு gm பை ஆர் இங்க வந்துடும். gm பை ஆர் இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சுன்னா அப்ப என்ன ஆகும் பாருங்க, உங்களுக்கு இந்த gm பை ஆர் வந்துச்சுன்னா இந்த 2π இந்த ஆர் இருக்கு. ஓகேங்களா? 2π ஆர் இருக்கு. இது இங்க வரும்போது ரூட் ஆஃப் ஆர் டிவைட் பை gm அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா எப்படி எழுதிக்கலாம்? t இஸ் ஈக்குவல் டு இந்த 2π ஆர் உள்ள கொண்டு போகும்போது 4π ஸ்கொயர், இந்த ஆர் உள்ள போனா ஆர் கியூப்னு வந்துட்டு டிவைட் பை gm. இது மொத்தமே ஸ்கொயர் ரூட்ல இது இருக்கு. இதுதான் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் தி என்ன சொல்லுங்க ஒரு ரொட்டேஷன். இந்த சேட்டலைட் வந்து டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒரு ரொட்டேஷன் அரௌண்ட் தி பிளானட் வந்து இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஸ்கொயர் ரூட் இல்லாம இருந்தோம்னா அது கெப்லர்ஸ் தேர்ட் லா வந்துடும் பாருங்க. டி ஸ்கொயர் பண்ணீங்க, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π ஸ்கொயர் இன்டு ஆர் கியூப் டிவைட் பை gm அப்படி வருது. இந்த 4π ஸ்கொயர் gm இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் அப்படின்னு நமக்கு டைம் பீரியடுக்கும் இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டுக்கும் ரிலேஷன் வருது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். அப்போ எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்னா இந்த சேட்டலைட் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பார்ட்டிகல் மோஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பார்ட்டிகளுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இங்கே சென்ட்ரல் மாஸ், அதாவது எர்த்துடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம், இங்கே இந்த சேட்டலைட்டோட மாஸ் ஸ்மால் எம்னு எடுத்துங்க. இந்த ரெண்டு மாஸுக்கும் பிட்வீன் வந்து இன்ட்ராக்ஷன் ஆக்ட் ஆகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. எப்பயாவது இந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ராக்ஷனால பொட்டன்ஷியல் எனர்ஜி சிஸ்டம்க்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட்னா மொத்த எனர்ஜின்னு சொல்லணும். அதாவது கைனடிக் எனர்ஜியும் எடுத்துக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எடுத்துக்கணும். ஸோ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையுமே சம் பண்ணிட்டோம்னா நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். கைனடிக் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட்னா ஆஃப் எம் இன்ட்டு சேட்டலைட் என்ன ஸ்பீட்ல அரௌண்ட் எர்த் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆர்பிட்டால் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கனால வெலாசிட்டி பிளேஸ்ல ஆர்பிட்டால் வெலாசிட்டின்னு போட்டுட்டேன். உங்களுக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுங்க? gm பை ஆர் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்பிட்டால் வெலாசிட்டிக்கு ரூட் ஆஃப் gm பை ஆர். இங்க ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் போயிரும். அப்போ வந்து பாருங்க gm இந்த ஸ்மால் எம்னு போட்டுட்டு டிவைட் பை 2r. இந்த ஆர் இங்க போட்டாச்சு, இந்த 2 இங்க போட்டேன். இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட்.
அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆனா கைனடிக் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டன்டா இருக்குமா? இது யார் சொல்றீங்க பார்க்கலாம். இஃப் ஆர் இன்க்ரீசஸ் தென் வாட் ஹப்பன்ஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் சொல்றேன், செகண்ட் வந்து டிக்ரீசஸ் சொல்றேன், தேர்ட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்றேன், ஃபோர்த் வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட். அதாவது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல வந்து இந்த சேட்டலைட் வந்து சுத்திட்டு இருக்கணும். அப்படி சேட்டலைட் சுத்திட்டு இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் என்ன ஆகும்? ஆர் இன்க்ரீஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆர் இன்க்ரீஸ் ஆனா கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். என்ன இங்க பிளஸ் சைன் தான் இருக்கு. கைனடிக் எனர்ஜி ஆல்வேஸ் பாசிட்டிவ், கைனடிக் எனர்ஜி நெவர் நெகட்டிவ். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட்டுக்கு வந்து ஃபார்முலா என்ன இருக்கு சொல்லுங்க. gm/2r வந்திருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டினோட்டட் பை சிம்பிள் ஆக்சுவலா யூன்னு எழுதுவோம். இங்க அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதியிருக்கேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் டூ பார்ட்டிகல் சிஸ்டம். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இது பிளானட் வந்து சர்க்குலர் ஸ்பியரா இருக்கிறதுனால இது மொத்த மாசம் சென்ட்ரல் ஆக்ட் ஆகுற மாதிரி. இந்த சேட்டலைட்டும் பார்ட்டிகல் மாதிரி தான், இதுவும் ஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி இருக்குங்க. அப்போ டூ பார்ட்டிகல் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ டூ பார்ட்டிகல் சிஸ்டம் கன்சிடர் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டூ பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு என்ன பண்ணணும்? மைனஸ் ஜி m1 m2 பை ஆர். அப்போ m1 எவ்வளோ? கேபிட்டல் M, m2 வந்து ஸ்மால் m. கேபிட்டல் M என்றது மாஸ் ஆஃப் தி எர்த், ஸ்மால் m வந்து மாஸ் ஆஃப் தி சேட்டலைட் டிவைட் பை ஆர் அப்படின்னு எடுத்துரும். ஸோ இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட். இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் என்ன ஆகும் சொல்லுங்க உங்களுக்கு. ஆர் இன்க்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குமா, டேட்டா இன்சஃபிஷியன்டா இருக்குமா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் gm/r கொடுத்துருக்கோம். ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்றோம், ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, நெகட்டிவ்லி ஆர் இன்க்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்லி டிக்ரீசஸ். நெகட்டிவ்லி டிக்ரீசஸ்னா நெகட்டிவ்ல சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர்னு அர்த்தம். ஆல்ரெடி சொல்லிடுங்க. -10 -5 எது பெருசு? -5 தான் பெருசு -10 விட. அப்போ வந்து இங்க ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்லி டிக்ரீஸ் ஆகிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வந்து நமக்கு அடுத்து என்ன வேணும் பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி வேணும். டோட்டல் எனர்ஜி தான் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட். டோட்டல் எனர்ஜி தான் என்ன சொல்றோம்? எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் தட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துருக்கோம். அப்போ கைனடிக் எனர்ஜி பாருங்க gmm/2r கரெக்டுங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் gmm/r. அப்போ இங்க gmm/r காமன் எடுத்துட்டா இங்க 1 இருக்கு, இங்க 1/2 இருக்கு. -1ல 1/2 போனா என்ன வரும்? -1/2 மைனஸ் gmm/2r அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் gmm/2r. சரிங்களாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க, ஈக்குவேஷன் 3 எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 போட்டீங்கன்னா என்ன வரும்? டோட்டல் எனர்ஜி பை கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -1 வருதா? ஏன்னா இங்க gmm/2r இதுவும் gmm/2r ரெண்டு கேன்சல் ஆயிட்டு மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட்டும் மேக்னிடியூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட்டும் ஈக்குவல். ஆனா எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் வந்து நெகட்டிவ் வருது, கைனடிக் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் வருது. ஸோ சைன் தான் டிஃபரெண்ட் இருக்கு. இந்த எனர்ஜி ஏன் நெகட்டிவ் வருதுன்னா இந்த சேட்டலைட் வந்து பைண்டட் வித் எர்த், அதாவது சென்ட்ரல் பிளானட்டை வந்து பைண்ட் ஆயிருக்கு. பைண்டிங் எனர்ஜி எப்பவுமே அட்ராக்ஷனல் எனர்ஜி, அதனால நெகட்டிவ்னு வந்திருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிப்பா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்து பாருங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி பை பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி பை பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடணும். ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போட்டோம்னா என்ன வருது பாருங்க. gmm/r கேன்சல் ஆயிரும். அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு இங்க ஒரு 1/2 இருக்கு, டிவைட் பை இங்க 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அப்போ கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, -2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இல்லைன்னா மோட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் தி கைனடிக் எனர்ஜி, மோட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா கைனடிக் எனர்ஜி மாடுலஸ் பொறுத்தவரை அது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டபுள் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு வரும். மேக்னிடியூட்ல பார்த்தா இந்த மேக்னிடியூட்னா நியூமெரிக்கல் வேல்யூல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு என்ன ஆகுது சொல்லுங்க, -2 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு இருக்கு. நம்பர் மட்டும் பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டுவைஸ் தி கைனடிக் எனர்ஜின்னு வருது. அடுத்து ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவேஷன் 3யும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைட் பை டோட்டல் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் என்ன ஆகும்? gmm/r, இங்க gmm/r கேன்சல் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும்.
அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/1/2 இங்க 1/1/2 இருக்குன்னா இந்த 2 மேல போயிருது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு 2 டைம்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு டபுள் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வருது சொல்லுங்க? டபுள் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நல்லா கவனிப்போம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் புரிஞ்சிருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் புரிஞ்சிருக்கு, டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட் இது அதனுடைய ரிலேஷன். அதாவது டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டுவைஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு டுவைஸ் தி டோட்டல் எனர்ஜி. இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு யார் யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பிளானட் இருக்கு, இந்த பிளானட்டை சுற்றி சேட்டலைட்டு சுற்றிட்டு இருக்கு, சேட்டலைட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கு, அப்படி தானப்பா? இந்த சேட்டலைட்டுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கு, கைனடிக் எனர்ஜி இருக்கு. அது ஃபார்முலா வந்து gmm/2rன்னு பார்த்துட்டோம், சரிங்களா? அடுத்து வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு, அது ஃபார்முலா வந்து -gmm/rன்னு இருக்கு. டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் எனர்ஜிக்கு வந்து -gmm/2r. இதுதான் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ சேட்டலைட் இருக்கு இல்லையா, இந்த சேட்டலைட்டோட ஆர்பிட்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த சேட்டலைட்டுக்கு இருக்கிற ஆர்பிட் ரேடியஸை சேஞ்ச் பண்றேன். பை சேஞ்சிங் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆர் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டை சேஞ்ச் பண்றோம். ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்கிறேன். பை சேஞ்சிங் தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் ஏ சேட்டலைட், ஆர்பிட் சேட்டலைட் சுத்திட்டு இருக்கிற ஆர்பிட் ரேடியஸ் சேஞ்ச் பண்றேன். அப்போ என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சேட்டலைட். First option kinetic energy of satellite, second option potential energy of the satellite, third option total energy of the satellite, fourth option none of these. கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இப்போ சேட்டலைட் வந்து சுத்திட்டு இருக்கு அரௌண்ட் தி பிளானட், அதாவது எர்த்தை சுத்திட்டு இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டை நம்ம சேஞ்ச் பண்றோம். இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டை சேஞ்ச் பண்ணா விச் ஆஃப் தி பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ், சாரி which of the physical quantity constant ன்னு கேட்டிருக்கேன். which of the physical quantity constant கேட்டு first option kinetic energy, second option potential energy, third option total energy, fourth option none of these அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா none of these, none of the above, இதுதான் கரெக்ட், சரிங்களா? ஏன் நன் அப்படின்னு பார்த்தோம்னா none of these எல்லாமே கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்னு வந்திருக்கு, டோட்டல் எனர்ஜி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்னு வந்திருக்கு. ஸோ ஆல் த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர். So that when radius of the orbit, when we change, all these energies will be changes அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்போ வந்து இந்த எனர்ஜிஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்ல டிபெண்ட் ஆயிருக்குல்ல, அதாவது ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டை பொறுத்து மாறுது இல்லைங்களா? அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டுக்கும் இந்த எனர்ஜிஸ்க்கும் நம்ம கிராஃப் வரையலாம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம எனர்ஜி எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல எனர்ஜி எடுத்துப்போம், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். அப்படி எடுத்துட்டு நம்ம கிராஃப் வரையும் போது எப்படி கிராஃப் வருதுன்னு பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸ்ல எனர்ஜி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இங்க நான் வரைய போறதுல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டிஸ்டன்ஸ் ஆர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், எனர்ஜி தான் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இப்போ கைனடிக் எனர்ஜி எந்த குவாட்ரண்ட்ல வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருமா, ஃபோர்த் குவாட்ரண்ட் வருமா? எப்படி இருந்தாலும் செகண்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல கிராஃப் வராது. ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல ஆர் வந்து நெகட்டிவா இருக்கு, ஆர் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால எய்தர் ஃபர்ஸ்ட் ஆர் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் கிராஃப் வரையணும். அப்போ கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் வரையும் போது எந்த குவாட்ரண்ட்ல கிராஃப் வரணும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரணும். ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ், கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ், ஆர் பாசிட்டிவ். பாருங்க, ஆர் ஜீரோவா இருந்தா கைனடிக் எனர்ஜி நமக்கு இன்ஃபினிட்டின்னு வரும், ஆர் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி ஜீரோ வரும். ஸோ எனிவே கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்ன்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் வந்து எப்படி வருது பாருங்க, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கிராஃப் வந்து கைனடிக் எனர்ஜி கர்வ். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி வரையறேன் இல்லைங்களா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் டோட்டல் எனர்ஜியும் இந்த ரெண்டுமே வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருமா இல்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருமா, இல்ல ஒன்னு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபோர்த் குவாட்ரண்ட், டோட்டல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அந்த மாதிரி மாறி வருமா? பொட்டன்ஷியல் எனர்ஜியும் டோட்டல் எனர்ஜியும் இந்த ரெண்டு கிராஃப்மே வந்து வித் ரெஸ்பெக்ட் ஆர்னு வரையும் போது நமக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ், டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ நான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வெர்சஸ் ஆர் வந்து கிராஃப் வரைஞ்சா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் இருக்கிறதுனால ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரும். டோட்டல் எனர்ஜி வித் ஆர் வரைஞ்சாலும் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான் கிராஃப் வரும். இப்போ நான் ரெண்டு கிராஃப் வரைஞ்சிடுறேன். எந்த கிராஃப் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஆருக்கும் கிராஃப் வரும், எந்த கிராஃப் வந்து டோட்டல் எனர்ஜிக்கும் ஆருக்கும் கிராஃப் வரும்ன்றதை நீங்க சொல்லணும். ஓகேவா? இப்போ கிராஃப் வரைகிறேன் பாருங்க. இப்போ ரெண்டு கிராஃப் வரைகிறேன், ரெண்டுமே ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயே வரைஞ்சி காட்டுறேன். நான் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயே வரைஞ்சிருக்கேன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு?
அந்த ரெண்டு கிராஃப் வரைகிறோம். இந்த ரெண்டு கிராஃபுமே ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரைகிறேன். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் வந்து எப்படி வரணும்னு உங்களுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வருது. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட் வருது. இப்போ நான் வரைஞ்ச கிராஃப்ல எது டோட்டல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ், எது பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் கிராஃப் அப்படின்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கிராஃப் வந்து தெரிஞ்சிருச்சு. இது வந்து கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இது இந்த கிராஃப் நம்பர் 1ன்னு தரேன், இந்த கிராஃப் நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கேன், இந்த கிராஃப் நம்பர் 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து கைனடிக் எனர்ஜி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் புரிஞ்சு. இப்போ இந்த செகண்ட் கிராஃப் தேர்ட் கிராஃப் இருக்கு இல்லையா? அந்த செகண்ட் கிராஃப் தேர்ட் கிராஃப்ல செகண்ட் கிராஃப் வந்து எந்த என்ன கிராஃப் சொல்லுங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப் வருமா, இல்ல செகண்ட் கிராஃப் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வருமா, இல்ல டோட்டல் எனர்ஜி வருமா? சரி, இப்போ பார்த்தோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இருக்கு இல்லையா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா 1/1/2 தானே பார்த்தோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து -1 இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் டுவைஸ் தி டோட்டல் எனர்ஜி, மைனஸ் ஆஃப் டுவைஸ் தி டோட்டல் எனர்ஜி, அப்படி தானே வரணும். அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். சும்மா ஒரு லைன் எடுத்தோம்னா கவனிங்க. இப்போ சும்மா ஒரு வெர்டிகல் லைன் இப்படி எடுக்கிறேன் நான். இப்போ இந்த வெர்டிகல் லைன் எடுத்திருக்கீங்களா? இந்த வெர்டிகல் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிராஃப்ல நியூமெரிக்கல் வேல்யூ வந்து இந்த லெங்த் கம்மியா இருக்கு. தேர்ட் கிராஃப்க்கு நியூமெரிக்கல் வேல்யூ அதிகமா இருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நியூமெரிக்கல் வேல்யூ டுவைஸ் தி டோட்டல் எனர்ஜி தான் வரணும். அப்போ இந்த கிராஃப் தேர்ட் கிராஃப் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப். செகண்ட் கிராஃப் வந்து என்ன பாருங்க, செகண்ட் கிராஃப் வந்து டோட்டல் எனர்ஜி கிராஃப். அப்படி இல்லைன்னா நீங்க ஒய் ஆக்சிஸ்ல டவுன்வர்ட் மூவ் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ குறையுது. அப்போ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்ல அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு வேல்யூ குறையுதுனால ரொம்ப ஒய் டைரக்ஷன்ல டவுன்வர்ட்ல ரொம்ப கீழே இருக்கிறது தேர்ட் பாயிண்ட் தான் கீழே இருக்கு செகண்ட் பாயிண்ட்டை விட. அதனால தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ் இதை சொல்றோம். தேர்ட் கிராஃப் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கர்வு. இந்த செகண்ட் கிராஃப் பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கர்வ். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல டவுன்வர்ட், ஒய் ஆக்சிஸ்ல டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போனோம்னா வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் தி டுவைஸ் தி டோட்டல் எனர்ஜி இருக்குன்னா அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மேக்னிட்யூட் கம்மியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கீழே தானே வரணும் அந்த ஒய் ஆக்சிஸ்ல. அப்போ தேர்ட் கிராஃப் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கிராஃப். செகண்ட் கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இது டோட்டல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கிராஃப். ஸோ கைனடிக் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கிராஃபும் டோட்டல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கிராஃபும் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸா இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே வந்து சேம் தான். கைனடிக் எனர்ஜி வேல்யூ பாருங்க, டோட்டல் எனர்ஜி வேல்யூ பாருங்க, ரெண்டுமே சேம், பட் சைன் ஒன்லி ஆப்போசிட். ஸோ கைனடிக் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கிராஃபும் டோட்டல் எனர்ஜி டிஸ்டன்ஸ் கிராஃபும் சிமெட்ரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.